ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மூதுரை பார்த்துருந்தோம். அதில் கடைசி பாட்டு இப்போ பார்க்கலாம். மூதுரையில் ஒரு பாட்டு மட்டும் பார்க்காம விட்டுருந்தோம். 3 காட்சிகளை பார்த்துருந்தோம். அது உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கதை வடிவமாக தான் பார்த்தோம். ஸோ அது எல்லாமே புக்கில் இருந்த ப்ரூஃப் தான். ஸோ அதெல்லாம் படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. லைன் பை லைனாக படிக்கிறது நல்லது. ஏன்னா புக்கை பொறுத்தவரை லைன் பை லைனாக படித்து தான் ஆகணும். வாங்க இன்றைக்கி அந்த மூதுரையோட கடைசி பாட்டை பார்க்கலாம். கற்றது கைமண் அளவு கல்லாது உலகள வென்று உற்ற கலைமடந்தை ஓதுகிறாள் மெத்த வெறும்பந்தயன் கோர வேண்டா புலவீர் எறும்புந்தன் கையால் என்சான். இந்த பாட்டு தான். இது ஔவையார் எழுதியிருப்பாங்க. இதோட மீனிங் பார்த்திங்கன்னா, புலவர்களே, இதுவரை நாம் படித்தது கைமண் அளவே. அதாவது நம்ம இவ்வளோ நாள் படித்தது சும்மா கைமண் அளவு தான். இன்னும் படிக்க வேண்டியது உலகளவு இருக்குது அப்படின்னு நினச்சி கலைமகளே இன்றளவும் படித்து கொண்டே இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. கடவுளே இன்னும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஆதலால் மிகுதியாக படித்து விட்டோம் அப்படிங்கிற செருக்கோட வீண் வல்லமை பேசுதல் வேண்டாம். அதாவது நிறைய படிச்சிட்டோன்ற செருக்கோட பேசுகிறது, அந்த திமுறா பேசுகிறது பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சிறு எறும்பும் அதன் கையினால் என்சான் உடையதே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. கைமண் அளவு அப்படின்னா ஒரு சான் எனவும் பொருள் கொள்வாங்களாம். அதாவது கைமண் அளவுனா ஒரு சான் அப்படிங்கிறது மீனிங்கு. மெத்த அப்படின்னா மிகுதியாக, பந்தயம் அப்படின்னா போட்டி, புலவீர் அப்படின்னா புலவர்களே, கலைமடந்தை கலைமகள். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா சொற்பொருள் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். எல்லாத்துலேயும் சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். இங்கு குறிக்கப்படும் ஔவையார் சங்ககால ஔவையாருக்கு ரொம்பவே பிற்பட்டவர். அதாவது ஔவையார்லேயே இது 2 வகையான ஔவையார் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. கம்பர், ஒட்டக்கூத்தர், புகழேந்தி புலவர் முதலிய புலவர்கள் காலத்தில் இவங்க வாழ்ந்ததாக சொல்லப்படுறாங்க. நூல் குறிப்பு பாருங்கள். புலவர் பலர் பல்வேறு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவ்வப்போது பாடிய பாடல்களின் தொகுப்பு தான் தனிப்பாடல் திரட்டு. இதனை ராமநாதபுரம் மன்னர் பொன்னுசாமி வேண்டுதலுக்கிணங்க சந்திரசேகர கவிராச பண்டிதர் தமிழகம் முழுவதும் சென்று தேடி தொகுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதோட நூலோட பயனை பாருங்கள். தனி பாடல்களை கற்கிறதுனால தமிழ் மொழியோட பெருமையையும் புலவர்களோட புலமையையும் சொல்லின்பம், பொருளின்பம், கற்பனை இன்பம் முதலியவற்றையும் பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கீழே பாருங்கள், மாதிரி வினாக்கள், அதாவது புக்கில் இருக்க அந்த 1 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இல்லை அது கொஸ்டின் மாதிரி கொடுத்துருக்காங்க, 1 வேர்ட்ஸ் இல்லை. வாங்க அடுத்தது பழமொழி 400 பார்க்கலாம். இன்றைக்கான டாப்பிக்கை பாருங்கள். இன்றைக்கி டாபிக் அறநூல்களில் பழமொழி 400 பார்க்க போகிறோம். இதில் பாட்டு பாருங்கள், கல்வியின் சிறப்பு. அதாவது கல்வியை பற்றி சொல்லும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுணா வேண்டுவது இல். 3 அறையனார். அதாவது பழமொழி 400 ஆசிரியர் யாருன்னா 3 அறையனார். இந்த பாட்டோட பொருளை பாருங்கள். கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் அறிவுடையவர் ஆவார். அவருடைய புகழ் 4 திசைகளிலும் பரவும். அவருடைய புகழ் பரவாத நாடு இல்லை. அந்த நாடுகள் எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை, தம்முடைய நாடுகளே. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவை அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கற்றவங்களுக்கு போகிற இடமெல்லாம் சிறப்பு தான். அங்கே போகிற இடங்கள்ல சாப்பாடு அவங்களே போட்டுவாங்க, படித்தவங்கன்னு சொல்கிறாங்க. அதனால தான் கற்றவங்களுக்கு ஒரு கட்டுச்சோறு தேவையில்லை. போகிற நாடு எல்லாமே அவங்களோட நாடாக தான் இருக்க முடியும்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், சொற்பொருள் கொடுத்துருக்காங்க. ஆற்றவும் நிறைவாக, நாற்றிசை 4 கூட்டல் திசை, தமவேயாம் தம்முடைய நாடுகளே, ஆற்றுணா 6 கூட்டல் உணா, 6னா வழி, உணானா உணவு, வழிநடை உணவுன்னு இதோட இன்னொரு மீனிங். இதனை கட்டுச்சோறுன்னு சொல்லி இந்த காலத்தில் சொல்கிறாங்க. எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாட்டில் கற்றோரை வரவேற்று உணவு அளிப்பர் என்பது இந்த பாடல் உணர்த்தும் கருத்து. இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சொற்பொருள் கவனமாக பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது ஆசிரியர் குறிப்பு பாருங்கள். இந்த நூலின் ஆசிரியர் முன்றுரை அறையனார். முன்றுரை என்பது ஊரோட பெயர். அரையன் அப்படிங்கிற சொல்லு அரசனை குறிக்கிற ஒரு சொல்லு. ஒருவேளை இவர் முன்றுரை என்ற ஊரோட அரசனாக இருந்திருக்கலாம், அல்லது அரையன் என்பது புலவரோட குடிப்பெயராக கூட இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. அது உறுதியாகலை. அதாவது அந்த
ஒரு ஊரை ஆண்ட அரசன் அப்படின்றதும் உறுதி இல்லை. அரையன்றது அவரோட குடிப்பேராக கூட இருந்திருக்கலாம்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர உறுதியாக எதையும் சொல்லலை. ஸோ இந்த மாதிரி நம்ம குரூப் 4 எக்ஸாமில் இந்த உறுதியாக சொல்லாத விஷயங்களை மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. இதுதான் அப்படின்னு கன்ஃபார்மான விஷயங்களை தான் கேட்பாங்க. ஒரு நினைக்கலாம், கருதலாம் அப்படிங்கிற விஷயங்களை கேட்க மாட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் பரவாயில்ல ஒரு விஷயந்தான், பார்த்துக்கோங்க. அடுத்த நூல் குறிப்பு பாருங்கள். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று பழமொழி 400. 400 பாடல்களை கொண்ட இந்த நூலின் ஒவ்வொரு பாடலிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றுள்ளது. இந்த பாடலில் வரும் பழமொழி ஆற்றுணா வேண்டுவது இல் என்பது, இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என்பது பொருள். இப்போ அடுத்தது பாருங்கள், புக்கில் இருக்கிற இன்னொரு பாட்டு, பழமொழி 400ல் வர இன்னொரு பாட்டு. மாரியுண்டு இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி படமகள் பான்மகற்கு நீர் புலையுள் பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் ஒன்றாகு முன்றிலோயில். 3 அரையினால் எழுதியிருக்காங்க. இதோட சொல்லும் பொருளும் பாருங்கள். மாறினா மலை, வரந்திருந்த அப்படின்னா வறண்டிருந்த, புகவா உணவாக, மடமகள் இளமகள், நல்கினால் கொடுத்தால், முன்றில் வீட்டின் முன் இடம் திண்ணை, அதாவது இங்கே வீட்டை குறிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த பாடலோட பொருளை பாருங்கள். மழையின்றி வறட்சி நிலவிய காலத்தில் பாரி மகளிரான அங்கவை சங்கவை ஆகியோரிடம் பாணர்கள் இறந்து நின்றனர். பாரி மகள் உலை நீரில் பொன் இட்டு அவர்களுக்கு தந்தனர். அதனால் பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை என்பதை அறியலாம். இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி ஒன்றாகு முன்றிலோயில் என்பதாகும். ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை என்பது இதன் பொருள். அதாவது மழை இல்லாத ஒரு வறட்சியான காலத்தில் பாரி மகள், அதாவது பாரியோட மகள் 2 பேர் இருக்காங்க, அங்கவை சங்கவைன்னு. அவங்கக்கிட்ட பாணர்கள் போய் இறந்து நின்றுருக்காங்க, ஏதாவது கொடுங்கன்னு. அப்போ பாரி மகள் வீட்டில் இருந்த பொன் நகைகளை, அதாவது சாப்பிட பொருள் எதுவுமே இல்லை வறட்சினால், அதில் இருந்த அந்த பொன் நகைகளை அதாவது கொதிக்கிற தண்ணியில் போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பொருள் இல்லாத வீடுன்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக அப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த பாட்டோட பொருள். இதில் இந்த ஒன்றாகும் முன்றிலோ இல்லை அந்த லைனை நல்லா அடிக்கடி பார்த்துக்கோங்க. ஏன்னா அடிக்கடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு லைனு. இந்த லைனை கொடுத்துட்டு எந்த பாடல் வரைன்னு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பாருங்கள், பழமொழி 400 நூல் வழி ஒரு தடவை பார்த்துக்கலாம். பழமொழி 400 நூலின் ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தவர். ஆண்டு ரொம்ப முக்கியம், அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது எல்லாத்துலேயுமே ஆண்டு இருக்கனால கொஞ்சம் குழப்பம். ஏன்னா இதுக்கு முன்னாடி 7ஆவதில் கூட பார்த்துருப்போம், கணித மேதாவி, அது 5ஆம் நூற்றாண்டுன்னு பார்த்துருப்போம். இவங்க 4ஆம் நூற்றாண்டு. ஸோ கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தால் எழுதி ரிப்பீட்டடாக மனப்பாடம் பண்ணிக்கோங்க. பழமொழி 400 நூலின் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு அறிய முடிகிறது. இதில் திரிகடுகம் பார்த்திங்கன்னா வைணவ சமயமாக இருக்கும். நான்மணிக்கடிகையில் பார்த்திங்கன்னா வைணவ சமயமாக இருக்கும். மற்றது எல்லாமே சமண சமயம்தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு சின்ன கிண்ட்டு தான். அறநூல்களை பொறுத்தவரையும் எல்லாமே சமண சமயம்தான். திரிகடுகமும் நான்மணிக்கடிகை மட்டும் வைணவ சமயமாக இருக்கும், அதை பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், பழமொழி 400 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. எத்தனை பாடல்களும் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பதால் இது பழமொழி 400 என்றும் பெயர் பெற்றது. இந்த நூலின் ஒரு பாடல் இங்கு தரப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கீழே வாங்க, ஒன் வேர்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் அடுத்தது பாருங்கள், ஒன் வேர்டு. மரம் வளர்த்தால் மாறின மலை. ஸோ மலை மாறி பெறலாம் அப்படின்னு வரணும். நீருலையில் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில், அப்படி தான் வரும். மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று. இப்போ நம்ம இது வரைக்கும் பழமொழி 400 ஃபுல்லாக பார்த்துட்டோம். இதை மட்டும் பார்த்தாலே போதும். இதுதான் புக்கில் இருக்க எல்லாமே கொடுத்துருக்கேன். பழைய புக்கு புது புக்கு எல்லாம் சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம அறநூல்கள் டாப்பிக்கே முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்ச எல்லாமே புக்கில் இருக்க எல்லாமே கொடுத்துட்டேன். இன்னும் அவுட் சோர்ஸ் வேணும்னா அது தனியாக பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்க இந்த அறநூல்கள் ஃபுல்லாகவே பார்த்திங்கனாலே ஒரு ஐடியா கிடச்சிரும். இதுவே போதும். அதுக்கப்புறம் இதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இனி அடுத்த வீடியோவில் என்ன டாப்பிக்குங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.